السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وبالفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق. صدق الله العلي العليم. وقال النبي الله سيد البشر محمد رسول الله: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة، أو كما قال نبينا عليه الصلاة والسلام. எல்லாரும் அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுகின்ற நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவர்களுக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் முதல் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபாத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய துஆ பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணை இன்றைய தினம் ஏரல் மன்புல் ஹைராத்தினுடைய அரபிக் கல்லூரியினுடைய 27வது ஆண்டு நிறைவு விழாவும் 20வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவும் நமது ஜமாத்தினுடைய தலைவருடைய தலைமையிலே சீரும் சிறப்புமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிகழ்வை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஒரு மனிதருக்கு இல்மு கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவதாக அதற்கு அல்லாஹ்வினுடைய கருணை என்பது முதலாவதாக வேண்டும். திருமறை அதுதான் சொல்லித் தருகின்றது. யூத்தில் ஹிக்மத மை யஷா. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் இல்மை தருகின்றான், ஹிக்மாவை தருகின்றான், ஞானத்தை தருகின்றான் என்பதாக திருமறை நமக்கு சொல்லித் தருவதை இன்னைக்கு பார்க்க முடிகின்றது. உலகத்தினுடைய கல்வி கற்கின்ற பொழுது ஒரு பெருந்தகை சொல்லி தந்தார். அவரு காலேஜினுடைய டிப்ளமா டிகிரி படிக்கின்ற பொழுது ஒரு 4 வருடங்களை அவர் கடந்து சென்று விட்டார் என்று சொன்னால், ஒரு 5 வருடங்களை கடந்து சென்று விட்டார் என்று சொன்னால், அவர் ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ அல்லது எந்த துறையை சார்ந்தவராக இருக்கின்றாரோ அந்த துறையில் அவர் தேர்ச்சி பெற்று விட்டார் என்பதாகத்தான் அர்த்தம். ஆனால் இந்த இல்மை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பதுலை கொண்டு கிடைக்கின்ற ஒரு ஞானம். ஒரு மனிதர் 10 ஜுஸ் முடித்திருக்கின்றார், அவரை ஹாஃபில் என்று சொல்லுவோமா என்பதாக பார்த்தால் இல்லை. ஒரு 3 வருடங்கள் ஆலிமுக்காக வேண்டி ஓதி இருக்கின்றார், அவரை ஆலிம் என்று அடையாளப்படுத்துவோமா என்பதாக பார்த்தால் கிடையாது. ஒரு முக்கமலாக ஒரு பூர்த்தியாக 30 ஜுஸுக்களையும் யார் மனனம் செய்கின்றார்களோ அவர்களே தான் இந்த சமூகம் என்பது ஹாஃபில் என்பதாக அடையாளப்படுத்தப்படுவதை இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. இந்த இல்மை பொறுத்த வரைக்கும் அது ரப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹ் யாருக்கு நலனை நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த இல்மு என்பது கிடைக்கும்.
இதற்கு பிரதானமான விஷயங்களை குறித்து சொல்லித் தருகின்ற பொழுது முதலாவதாக சொல்லித் தருவார்கள், இந்த இல்மை, இந்த குர்ஆனுடைய ஞானத்தை பெறுகின்ற ஒரு பிள்ளையினுடைய பெற்றோருடைய துஆ என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியம். நம்ம பிள்ளை மதரசாக்கு போயிட்டா ஓதி முடித்து வந்து விடுவான் என்பதாக சும்மா உட்கார்ந்து விட முடியாது. அது பெற்றோருக்கும் அழகல்ல. அவன் ஓதி முடிக்க வேண்டும், அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய பெற்றோர்கள் செய்த தியாகத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த குழந்தை ஒரு ஹாஃபிஸாக, ஒரு ஆலிமாக, ஒரு முஃப்தியாக இந்த சமூகத்திற்கு பயனளிக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஞானத்தை, ஒரு பொக்கிஷத்தை இன்றைக்கு சமூகத்தினுடைய மத்தியிலே கொண்டு வந்து அடையாளப்படுத்தப்படுவதை இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம். தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மதரசாக்களுடைய பட்டமளிப்பு விழாக்கள் என்பது சீரோடும் சிறப்போடும் இன்றைய மாதம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நம்மளுடைய மதரசாவும் சீரும் சிறப்புமாக ஒரு 20 ஆண்டினுடைய கடந்து ஒரு 1/4 நூற்றாண்டை நாம் தாண்டி நம்மளுடைய மதரசாவை நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு நாம் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த இல்மினுடைய முக்கியத்துவம், இந்த இல்மினுடைய அவசியம் என்பது அது முதலாவதாக தேடப்படுவது என்பது ஒரு மாணவனுக்கு ஆர்வம் இருப்பதை போன்று அந்த பெற்றோர்களுடைய துஆ என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியம். இன்னைக்கு இந்த இல்மிற்குண்டான அவர்களை இந்த கல்வி சாலைக்கு அனுப்புவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை பற்றி பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கின்றது. உலகத்தினுடைய கல்விக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் இந்த கல்விக்கு தரப்படுகின்றதா என்பதாக பார்த்தால் இந்த தலைப்புக்குள் நான் நீண்ட நேரம் செல்ல விரும்பவில்லை. நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான். ஆனால் இந்த இல்முதான், இந்த கல்விதான் அந்த பெற்றோர்களையும் அந்த சமுதாயத்தையும் முன் சென்றவர்களையும் அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு இல்மாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்மைதான் வைத்திருக்கின்றார் என்பதை இந்த சமூகம் என்பது நினைவில் கொள்ள வேண்டிய அவசியம். அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அபூ ஹாமித் அல்-கஸ்ஸாலி மிகப்பெரிய ஒரு ஊற்றுக்கண். நாம் கேட்கின்றோம் மதரசாக்களிலே இன்னைக்கு பாடம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் துஆ செய்வார்கள், யா ரப்பி ஆஸிலனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா ஆஸைத யா ரப்பனா. அவங்களுக்கு எப்படி இல்ம கொடுத்தியோ வறுமை கொடுத்தியோ அதுபோல நீ எங்களுக்கு இல்மை தாய் என்பதாக ஒவ்வொரு மாணவர்களும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அபூ ஹாமித் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மக்காவை சார்ந்தவர்களோ ஒரு மதீனாவை பிறப்பிடமாக கொண்டவர்களோ கிடையாது. ஒரு பாரசீக நாட்டை சார்ந்தவர்கள். தூஸ் என்கின்ற ஒரு ஊர், அவங்க ஊர். மிகப்பெரிய இல்மிலே ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகின்ற ஒரு ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடிலே அவர்களை வெளியே கொண்டு வருவதிலே கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஈடு என்பது கிடையாது. சின்ன பிள்ளை, அவங்க பேரு முகம்மது, அவங்க தம்பி பேரு அகமது. அவருடைய தந்தை பிள்ளைக்கு அவர் மிகப்பெரிய சூஃபி. அவருடைய தந்தை அவங்களுக்கு பல்வேறு விதமான பட்ட பெயர்களை சொல்கின்றார்கள். ஸைனுத்தீன், தீனுடைய அலங்காரம் என்பதாக சொல்கின்றார்கள். இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய முஃப்தி என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். மிகப்பெரிய இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளில் மிக உயர்ந்த அருட்கொடை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கும். அவங்களுடைய தந்தை பிள்ளைய அவருடைய கற்றுக் கொடுத்து விட்டு மௌத்தினுடைய நேரம் வருது. பிள்ளைக்கு என்ன செய்யணும், பையனுக்கு என்ன செய்யணும் என்பதை குறித்து பார்க்கின்ற பொழுது தன்னுடைய நண்பராக இருக்கிற கூப்பிட்டு சொன்னாங்க, எப்ப என்ற கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு இந்த பிள்ளைக்கு இல்ம மட்டும் கொடுத்துரு, வேற ஒண்ணும் செய்வாங்க. இந்த பிள்ளைக்கு இல்மை மட்டும் நீ கொடுத்தால் போதும் என்பதாக வசியத்தாக செய்கின்றார்கள் அவருடைய தந்தை அவர்கள். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அவங்களுடைய தந்தை வசியத்தை செஞ்சாங்க. அவருடைய நண்பர் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்களை கூப்பிட்டு இல்மை கற்றுக் கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட அவங்களுடைய கிதாபுகளை குறித்து சொல்லித் தருகின்ற பொழுது பெருமக்கள் செய்கின்றார்கள். கொள்ளையடிக்கின்ற கூட்டம் துர்ஜான் என்ற பகுதியில் இருந்து கொள்ளையடித்துக் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு கூட்டத்துல கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மூட்டையும் தூக்கி விட்டாங்க.
எழுதின பாடத்தை எழுதின அந்த மூட்டையும் வீட்டு வந்தாங்க. அஸ்காரி ரஹ்மத்துல்லாஹி வந்து அந்த கூட்டத்தினுடைய தலைவர்கிட்ட சொன்னாங்க, தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் தங்கம் வெள்ளி நினைச்சு நான் எழுதி வைத்திருந்த கிதாபை கொண்டு வந்துட்டீங்க, இது உங்களுக்கு எந்த விதமான புரோஜனமும் உங்களுக்கு தராது என்பதாக சொன்ன பொழுது அந்த கொள்ளையடித்த தலைவன் சொன்னான், இப்பொழுது உன்னிடத்துல இருக்குகின்ற இல்மு அத்தனையும் இப்ப எங்க இருக்குகின்றது என்று சொன்னால் என்னிடத்துல இருக்கு, ஒன்றை இல்மு இல்லை, அப்படிதானே? நீ எழுதின கிதாபுகள், நீ எழுதின புக்கு அத்தனையும் எங்க இருக்கு? என்கிட்ட இருக்கு, ஒன்றுமே இல்லை என்பதாகத்தான் சொல்கின்றார் என்பதாக சொன்ன பொழுது அஸ்காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமைதியாகவே இருந்தார்கள். எப்படியாவது நம்ம எழுதி வைத்திருந்த அந்த கிதாபை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விஷயத்தில் தான் உறுதியாக இருந்தார்கள். அதே போன்று இறக்கப்பட்டு இந்த கிதாபை கொடுத்த உடனேயே முதல் வேலையாக செய்தார்கள், எதையெல்லாம் எழுதினார்களோ எதையெல்லாம் அவர்கள் கற்றார்களோ அத்தனையும் முழுவதுமான முறையில் மனப்பாடம் செய்தார்கள். ரஹ்மத்துல்லாஹி இன்னைக்கு அலிம்களுடைய மதரசாக்களில் யஹ்யா உல்-முத்தீன் என்கின்ற ஒரு கிதாப் என்பது போதிக்கப்படுகின்றது. அது வெறும் இல்மு மாத்திரமல்ல, ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது, ஒரு மனிதனை அவன் சரியான பாதையில் செல்வதற்காக வேண்டி எழுதப்பட்ட மிக உயர்ந்த நூல் என்று சொன்னால் அது யஹ்யா உல்-முத்தீன். ஐநாவினுடைய சபையில ஒவ்வொரு ஆர்த்தனுடைய புக் வைக்கப்பட்டிருக்கும் என்னுடைய நூலகத்துல. ஆனால் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதின அத்தனை கிதாபுகளும் அங்க வைக்கப்பட்டிருக்கும். இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆசான் இமாம் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தந்த அந்த இல்மு என்பது மிகப்பெரியது. அதனால் தான் நாம் இப்படி துஆ செய்தோம், ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு எந்த இல்மை தந்தாரோ அந்த இல்மை தாய் என்பதாக ரப்பிடத்திலே நாம் வேண்டுகின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்றைக்கு வாழ்ந்த பெருமக்கள் இந்த இல்மை கற்றுக்கொள்வதற்காக மிகப்பெரிய ஒரு தியாகம், அவங்களை போன்று தியாகம் செய்ய முடியாது. அந்த அளவிற்கு தியாகத்தோடு வாழ்ந்தவர்கள், தனக்குண்டான அங்கீகாரம் இந்த சமுதாயத்தில் வேண்டும் என்பதாக எதிர்பார்த்தவர்கள் அல்ல, ரப்பிடத்தில் எனக்குண்டான அங்கீகாரம் கிடைத்தால் போதும் என்பதாக நினைத்தவர்கள் தான் நம்முடைய சமூகத்தினுடைய முன்னோடியான இமாம்கள். முஹய்யித் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய விலாயத்து பெற்ற தூண் என்பதாக சொல்லலாம். அவங்க எழுதின ஒரு கிதாபு ஃபுதுஹாத்துல் மக்கிய்யா என்று சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகம். அந்த ஃபுதுஹாத்துல் மக்கிய்யா என்று சொல்லப்படுகின்ற அந்த கிதாபினுடைய அங்கீகாரத்தை கையாளரே எழுதுகின்றார்கள் இமாம் முஹய்யித் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எங்க எழுதுறாங்க? பிரான்ஸ்ல எழுதுறாங்க, எழுதுகின்றார்கள், ஸ்பெயினில் எழுதுகின்றார்கள், எழுதி முடிப்பதற்கு அந்த அவங்க ஊர் ஸ்பெயின், ஆனா எழுதுறது மக்காவிலே எழுதுகின்றார்கள். எழுதி முடித்து விட்டு இதற்குண்டான அங்கீகாரத்தை எங்கே கேட்டார்கள் என்று சொன்னால் ரப்பிடத்திலே கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள் என்று சொன்னால் காபத்துல்லாஹ்விற்கு மேலே கொண்டு வைத்தார்கள். இன்றைய தினத்திலிருந்து ஒரு வருடம் கழித்துதான் இந்த கிதாபை நான் எடுப்பேன் என்பதாக மேலே வைத்தவர்கள் கையேட்டு பிரதிதான், கையேட்டு பிரதி கையால் எழுதுகிறது. அரபகத்தினுடைய வெயில் மிகப்பெரியதாக இருக்கும், அரபகத்தினுடைய மழை மிகப்பெரியதாக இருக்கும், அரபகத்தினுடைய காற்று மிகப்பெரியதாக இருக்கும். ஆனால் அந்த வெயிலும் அடித்தது, காற்றும் அடித்தது, மழையும் பெய்தது. ஆனால் ஃபுதுஹாத்துல் மக்கிய்யா என்று சொல்லப்படுகின்ற அந்த கிதாப் என்பது இன்னைக்கும் கூட நீங்க விக்கிபீடியாவுக்கு தேடி பாருங்க, அதற்குண்டான சரித்திரங்கள் இன்னைக்கு தரப்பட்டு இருக்கின்றது. இதனுடைய ஆத்தர் யாரு, எப்ப எழுதுனாங்க, அதனுடைய கிதாப் எங்க இருக்கு, அந்த கையேட்டு பிறகு எந்த நூலகத்துல வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற டீட்டெயில் முதற்கொண்டு இன்னைக்குண்டான விக்கிபீடியா சொல்லி தருகின்றது. அந்த கிதாபை அங்கீகாரத்தை ரப்பிடத்தில் கேட்டார்கள், காபத்துல்லாஹ்விற்கு மேலே வைக்கின்றார்கள். மேலே வைத்தவர்கள் அடுத்த வருஷம் அதே நாள்ல எடுத்து பார்க்கிறாங்க. இந்த கிதாப் எப்படிங்க இருக்கணும்? கையால் எழுதின கிதாப் பிரிண்டெல்லாம் கிடையாது. எப்படி வைத்தார்களோ அப்படி இருந்தது. வைக்கப்பட்ட இடம் புனிதமான இடம். அல்லாஹ்வினுடைய நாம் காபாவிலே வைத்தார்கள். அங்கீகாரத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் அங்கீகாரம் தந்தால் அந்த கிதாபுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை.
எப்படி வைத்தார்களோ அப்படி எடுத்தார்கள். இந்த புத்தகத்திற்கு அப்பிடத்தில் அங்கீகாரம் கிடைத்தது என்பதாக கொண்டு வந்தார்கள். அரபி அவர்கள் ஸ்பெயினிலே இல்லை. இன்னைக்கு இஸ்லாம் ஸ்பெயினில் இருக்குதான் பார்த்தா கேள்விக்குறிதான். ஆனால் அவர்கள் எழுதின அந்த கிதாப் என்பது இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகின்றது. இதுதான் இமாம்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தியாகம் என்பது மாத்திரமல்ல, தன்னுடைய இல்முக்கு அங்கீகாரத்தை இந்த சமுதாயத்தினிடத்தில் பெறவில்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், பெற்றார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் ஒளியாக ஜொலித்தார்கள். அவர்கள் இல்லை என்றாலும் கூட அவங்களுடைய நூல்கள் இன்னைக்கு ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்குகின்ற நசீபை அல்லாஹ் நம் எல்லோர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.